ஹெலிகாப்டர்ஸ் வந்து வெர்டிக்கலாக டேக் ஆஃப் பண்ணலாம். ஆனால் ஏர்கிராஃப்ட்ஸ் வந்து ரன்வே வேணும். ஒரு ட்ரைபாட் மாதிரி ஸ்டாண்ட் வச்சுட்டு அது ஏர்கிராஃப்ட் எதான இருந்தாலும் அது வந்து மேலே போகலாம். மிலிட்ரி ஏர்கிராஃப்ட்ஸுக்கு இது என்ன இம்பார்ட்டண்ட்னா ஆப்ரேஷன் சிந்தூரில் நம்ம பார்த்துருக்கோம். நம்ம வந்து பாகிஸ்தான் ரன்வே பாம்பு பண்ணிருக்கோம். அதெல்லாம் இது வந்து இருந்தால தென் ஏர்கிராஃப்ட்ஸ் கேன் டேக் ஆஃப் வித்தவுட் தி ரன். புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். ஒரு விமானம் டேக் ஆஃப் ஆகும்போது ஓடு பாதையில, அதாவது ரன்வேல ஒரு குறிப்பிட்ட தூரம் டிராவல் பண்ணதுக்கு அப்புறம் தான் டேக் ஆஃப் ஆகும். அதே மாதிரி தான் லேண்டிங் ஆகும்போது ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்து டிராவல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அதுக்கான இடத்துல போய் சேரும். இதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போற விதமா ஒரு புதிய கண்டுபிடிப்பை வந்து ஐஐடி மெட்ராஸ் உடைய ரிசர்ச்சர்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. முக்கியமா அதுல வந்து வெர்டிகல் டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங், அதாவது ஒரு விமானம் இருக்கிற இடத்துல இருந்து தானா டேக் ஆஃப் ஆகி லேண்ட் ஆகும் போது அதே தானா வந்து இறங்கும் அப்படின்றது தான் அந்த கண்டுபிடிப்பு. சோ இதை பத்தி ஐஐடி மெட்ராஸ் ரிசர்ச்சர், டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் உடைய ப்ரொஃபசர் பி.ஏ. ராமகிருஷ்ணன் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. பல விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வெல்கம் சார். வணக்கம், என் பேர் ராமகிருஷ்ணா. நான் வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டில் 20 years பேக் ஜாயின் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்பெஷலைசேஷன் வந்து ப்ரொபல்ஷன் என்ன ஜெட் ப்ரொபல்ஷன், ராக்கெட் ப்ரொபல்ஷன், இந்த மாதிரி ப்ரொபல்ஷன். ஸோ இது வந்து என்ன இந்த ப்ராஜெக்டு விசேஷம்னா, இங்கே பார்த்தால ஹெலிகாப்டர்ஸ் வந்து வெர்டிக்கலாக டேக் ஆஃப் பண்ணலாம். ஆனால் ஏர்கிராஃப்ட்ஸ் வந்து ரன்வே வேணும். ஸோ கொஞ்சம் ஏர்கிராஃப்ட்ஸ் கூட இது இருக்குது, விடால் கேப்பபிலிட்டின்னு சொல்கிறாரு, வெர்டிக்கல் டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங் கேப்பபிலிட்டி. அது வந்து கொஞ்சம் ஏர்கிராஃப்ட்ஸுக்கு இருக்குது. பட் இப்போ வந்து எல்லாம் நிறைய ஏர்கிராஃப்ட் வந்து லேண்டிங் ரன்வே வேணும். ஆல்டர்னேட் ஏதானு இருக்குதா, ஹவு டு டூ இட் பெட்டர். அதில் வந்து இது நம்ம பார்த்துருக்கிறோம், இந்த ஹைப்ரிட் ராக்கெட் யூஸ் பண்ணி பண்ணலாமான்ட்டு. அது வந்து இந்த ரிசர்ச் ஸ்பெஷாலிட்டி. ஸோ ஹைப்ரிட் ராக்கெட் வந்து இட் ஹாஸ் அட்வான்டேஜஸ் ஓவர் லிக்விட் ராக்கெட்ஸ். அதுக்கு தான் இந்த ஹைப்ரிட் ராக்கெட் சூஸ் பண்ணியிருக்கோம் நாங்கள். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு லேப் ஸ்கேல் மோட்டரில், சின்ன மோட்டரில் டெஸ்ட் பண்ணிவிட்டு திருப்பி வந்து ஒரு ட்ரைபாட் மாதிரி ஸ்டாண்ட் வச்சுட்டு அதை ஸ்டாண்ட் எப்படி ஸ்டெபிலைஸ் பண்ணலான்ட்டு டெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ஏர்கிராஃப்டில் எப்படி யூஸ் ஆகும்னா, ஏர்கிராஃப்டில் வந்து என்ன ஏர்கிராஃப்ட் ஆனாலும் டர்போ ஜெட் இன்ஜின் இருக்குது. இது வந்து டர்போ ஃபேன் இன்ஜின்னு சொல்கிறாரு. அந்த ஃபேன் ஏர் ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்த ஏர் கொஞ்சம் ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த ராக்கெட்டில் கொடுத்தால அது தட் கேன் ஹெல்ப் இட் டேக் ஆஃப் வெர்டிக்கலி அண்ட் லேண்ட். ஸோ தேர் ஆர் ஏர்கிராஃப்ட் லைக் F-35, அது வந்து இந்த கேப்பபிலிட்டி இருக்குது. அது வேறு ஃபேன் இருக்குது, ஸ்பெஷலாக ஃபேன் இருக்குது அதுக்கு. அதெல்லாம் இல்லாமல் எப்படி சின்ன சைஸில் எப்படி பண்ணுறது, அது வந்து தான் இந்த ரிசர்ச். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு சின்ன ராக்கெட் ஃபஸ்ட் வந்து ஸ்டடி பண்ணி எப்படி இதில் ஃப்ளோ வந்து ஆக்சிடைசர் ஃப்ளோனா ஏர் ஃப்ளோ எப்படி கண்ட்ரோல் பண்ணாக்கா எங்களுக்கு ட்ரஸ்ட் எப்படி வித்தின் கண்ட்ரோலபிள் லிமிட்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து இந்த டெஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வென் யூ வாண்ட் இன்க்ரீஸ் அதிகமாக பண்ணலாம், இல்லை கம்மி பண்ணலாம், எது வேணுமானாலும் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் சேர்த்துட்டு 3 மோட்டர் யூஸ் பண்ணிட்டு, 3 ஹைப்ரிட் மோட்டர் இந்த மாதிரி ட்ரைபாட் மாதிரி ஸ்டாண்டில். என்னன்னா ஏர்கிராஃப்ட்ஸுக்கு இந்த ஃப்ரண்ட் வர வீல் இருக்குது, 2 பேக் வீல்ஸ் இருக்குது. அதே மாதிரி இது கூட பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து 3 ராக்கெட்டை சேர்த்துட்டு டெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் ஸ்டெபிலைஸ் ஆகும். ஸோ இப்போ வந்து ஏர்கிராஃப்ட் எதானு இருந்தாலும் அது வந்து மேலே போகலாம். ப்ரொபல்யூஷன் நீங்கள் வந்து ஒரு ராக்கெட்டில் நம்ம எப்படி வந்து ஒரு ப்ரொபல்யூஷன் ஆட் பண்ணி வருதோ, ஸோ அதே மாதிரியான கான்செப்ட்லாம் இதில் யூஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ நம்ம ராக்கெட்லாம் பார்க்கும்போது நிறைய ஸ்மோக் அப்படின்றது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ இதில் பார்க்கும்போது ஸ்மோக் வரும்போது அது எப்படி சார் அது இருக்கும், அந்த ஸ்மோக்? இது வந்து நீங்கள் எது ஸ்மோக் அட் பார்க்குறீங்களோ அதே வந்து த்ரஸ்ட் பண்ணுது. gases which come out at high velocities, அது தான் த்ரஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ணும். அது இருக்கணும், இல்லைன்னா அது பண்ண முடியாது. ஸோ அந்த ஜெட் வர்றது ஸ்மோக்கு. ஸோ இங்கே வர்றது ஸ்மோக்கில், ராக்கெட்ஸ் வர்றது ஸ்மோக்லேயும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது என்னன்னா, இது ஏர் ப்ளஸ் சம் ஃபியூவல் விச் இஸ் வெரி சிமிலர் டு வெஹிக்கிள் அண்ட் அதர் திஸ் திங். ஸோ இட் இஸ் நாட் ஆஸ் ஹார்ம்ஃபுல். மிலிட்ரி ஏர்கிராஃப்ட்ஸுக்கு இது என்ன இம்பார்ட்டண்ட்னா, இப்போது விக்ரமாதித்யா, விக்ராந்த் அப்படி ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸ், அந்த மாதிரி ஏர்கிராஃப்ட்ஸில் ரன்வே லென்த் கூட கொஞ்சம் அதிகமாக இல்லை, 150 meters தான் இருக்கும். அந்த லேண்டிங்கில் இப்போ வந்து இது யூஸ் பண்ணல, லேண்டிங் அண்ட் டேக் ஆஃப் வில் பி வெரி ஈஸி.
இன்னொரு அப்ளிகேஷனை இப்போ வந்து ஆப்ரேஷன் சிந்தூரில் நம்ம பார்த்துருக்கணும். நம்ம வந்து பாகிஸ்தான் ரன்வே பாம்பு பண்ணியிருக்கோம், அதெல்லாம் ரன்வே யூஸ் பண்ண முடியாது. அப்படி உங்களுக்கு யாரானு பண்ணல, how to react if இது வந்து இந்தால, then aircrafts can take off without the runway and that will be very beneficial. So it will be very beneficial for military aircrafts and later on civilian application கூட இல்லை வரலாம். அப்போது வந்து ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா எங்கே வேணுமானாலும் லேண்ட் பண்ணலாம். கிளியர் லேண்ட் இருந்தாலே போதும். ஓகே, ஹவு டு யூ கெட் திஸ் ஐடியா? இது வந்து ஐடியா வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்த்துருக்கலாம், ஹெலிகாப்டர் மாதிரி ஏதானு பண்ணலை. அப்போது ரன்வே கூட வேண்டாம், எதுவும் கூட வேண்டாம். ஆனால் ஹெலிகாப்டர்ஸ் வந்து வெரி இன்எஃபிஷியன்ட், அது வந்து லாங் டிஸ்டன்ஸ் போக முடியாது. ஸோ ஏர்கிராஃப்ட் இருக்கணும், ஆனால் ஏர்கிராஃப்ட் ஷுட் டேக் ஆஃப் வெர்டிகலி, தென் இட் வில் பி வெரி பெனிஃபிஷியல். அந்த இதில் நம்ம யோசிச்சுட்டு இது பண்ணி பின்னாடி கூட இது இருக்குது, சி ஹேரியர் அண்ட் ஏர்கிராஃப்ட் இருக்குது, அதில் இது இந்த ஃபீச்சர் இருக்குது. ஆனால் வெரி ஃபியூ ஏர்கிராஃப்ட்ஸ் ஹேவ் திஸ் ஃபீச்சர்.